கூப்பிட்டு பேசுற, நீ ஏன் என்னன்னு கூட கேட்காம உள்ள உட்காந்துக்கிட்ட செவிட்டு பய மாதிரி ஆஞ்சிக்கலீங்க. ஞானசம்பந்தர் சொல்ற, விடையா ரிஷப வாகனத்துல வரக்கூடிய கடவுளேன்னு கேட்கிற, நீ ஏதாவது அழுத்திக்கிட்டியா? உன்னை தானே கேட்க அழுத்திக்கிட்டு இருக்கியா? அந்த பையனை காப்பாற்று. கோயிலுக்குள்ளே போகிறீங்க, காப்பாற்றுற வரைக்கும் சுவாமி வந்து அந்த பையனை பாம்பு கடிச்சு செத்த பையனை காப்பாற்றுற வரைக்கும் இவர் கோயிலுக்குள்ளே போகல. அவன் பொழைச்சிக்கிட்டான்னு தெரிஞ்ச உடனே அவனையே அந்த பொண்ணையும் கூட்டிகிட்டு போய் அதே கோயிலில் இருக்கக்கூடிய நாதஸ்வர வித்வான், தமிழ் வித்வான் எல்லாம் வாங்கலாம்னு சொல்லி ஐயரையும் கூப்பிட்டு அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி அங்கேயே மங்களவாத்தியம் காலையில் 5 மணிக்கு அரைக்கா செலவு. தனியாக கூட்டிகிட்டு போன பொண்ணுக்கு கல்யாணம் பெரியவங்களாம் இருந்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னா, இன்னைக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னா குறைஞ்சபட்சம் 10 லட்சமாவது வேணும். சும்மா ஒரு 2 லட்சத்தில் கல்யாணம் பண்ணிக்கலாம்னா ஊரில் இருக்கவங்களாம் ஒரு மாதிரி பார்க்குறேன். வெறும் பையன் சிம்பிளாக பொண்ணால் திருப்பி கொரோனா வந்ததுனால சிம்பிளா பண்ணுறதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாங்க. கொரோனா திரும்ப வந்துச்சுன்னா திரும்ப சிம்பிளா பண்ணுவாங்க. அதுலேயும் சில பேருக்கு அவங்க ஆடுற குதிரையெல்லாம் கொண்டு வந்து வச்சு அதுக்கு ஒரு 2 லட்சம் 3 லட்சம் பணத்தை கொடுத்து அதை தாளம் வாசிக்கிறான்னா அந்த குதிரை ஆடுதான். எவ்வளவு பண்ண முடியுமோ அவ்வளவு ஆடம்பரம் நம்ம பண்ணிக்கிட்டு. இதெல்லாம் எதுவுமே இல்லாம அந்த பொண்ணை கூப்பிட்டாரு, அந்த பையனை கூப்பிட்டாரு, மகனை உட்கார வச்சாங்க, ஐயரை கூப்பிட்டாரு, மந்திரத்தை சொல்லியாக்காரு, நாதஸ்வர தமிழை கூப்பிட்டாரு, வாசிக்கிறாரு, முடிஞ்சு போச்சு கல்யாணம். ₹1 கூட சேர்த்து இந்த திட்டு தானே போனாரு. அவன் ஒருவனாகத்தான் இருக்கிறான், ஆனால் எல்லாமாக எல்லா உயிரிடத்திலும் இறைவன் இருக்கிறான் என்ற ஞானம் நமக்கு வரும். பனைமரத்தை பார்த்தோம்னா பனைமரம் மேல எப்படி இருக்கா, சிவலிங்கத்தில் பானம். இந்த பொதியமலை சாரல் கொடுக்குற போயிருந்தேன். அகத்தியப்பட்டின்னு ஒரு ஊர் இருக்கு. அங்கே அந்த பொதியமலை பார்த்துட்டு இருக்கும்போது பாபநாசம் டேமில் ஒருத்தன் வந்து காட்டிட்டு இருக்கான். அந்த பாருங்க, அது பஞ்ச பொய்கைங்க, இது நாக பொய்கைங்க, இது சூட பொய்கைங்க அப்படின்னு வரிசையாக எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தான். சரி சரின்னு கேட்டுட்டு அப்படி பார்த்து, ஆஹா ஆமாம் நாக மாதிரி படம் எடுத்துகிட்டு இருக்குது, அதனால நாக பொய்கை. இது 5 தலை இருக்குது, அதனால 5 பஞ்ச பொய்கை. இது வந்து சூடம் திரிசூடம் மாதிரி இப்படி 3 நீட்டிகிட்டு இருக்குது, அதனால சூட பொய்கை அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டான். 10 ஆகும். அங்கேருந்து கிளம்பி அந்த பாபநாசம்லாம் தாண்டி வரும்போது வர வழியில் அகத்தியப்பட்டின்னு ஒரு, என்னடா ஊரில் அகத்தியப்பட்டின்னு பேர் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு முன்னால் அகத்தியப்பட்டின்னு பேரை பார்த்தோன்னே இப்படி பார்த்தேன் இப்படி திரும்பி பார்த்தேன் பாருங்க, பொதியமலை தெரிஞ்சு. அந்த இடத்துல நின்று பார்த்தா பொதியமலை சாட்சாத் சிவலிங்கம் மாதிரி. எல்லா ஆலயங்களிலும் இறைவன் இருக்கிறார். அவருடைய அருள் சாநித்தியம், அவருடைய ஆற்றல் எல்லா பகுதியிலும், எல்லா உயிர்களிலும் இறைவன் இருக்கிறார். நமக்குள்ள சிவபெருமான் இருக்கிறாங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளாததுனால, அறியாமையில் இருக்கிறதுனால நம்மளை நாமளே தாழ்வா பேசுறோம். எப்ப பார்த்தாலும் தாழ்வு மனப்பான்மை தானா வந்து இது எல்லா உயிர்களும் இருக்கிறாருங்கிற அந்த எண்ணம் நமக்கு வந்துருச்சுனாலே நமக்கு ஒரு தெளிவு கிடைச்சு. அப்ப இறைவன் ஒருத்தர் இருக்கிறார், அவர் பதி, எல்லாரும் அவனே எல்லா உயிர்களிடத்தில் இருக்கிறார். அவர்களெல்லாம் உயிர்கள். இந்த இறைவனுக்கும் உயிர்களுக்கும் இடையிலே ஒரு பொருள் நின்று அப்படியே தடுத்து கொண்டிருக்கிறது. அப்படி தடுத்து கொண்டிருக்கிற அந்த பேர் பாசம். திருமூலர் அருமையாக சொல்றார், பதி பசு பாசம் என பகர் மூன்றில் பதியினை போல் பசு பாசம் அனாதி. இது வேற அது வேற, அது ஒரு காலத்துல இருந்தது இப்போ இல்லை, இது ஒரு காலத்துல பிறந்து, இதெல்லாம் சொல்லாத. என்னைக்கு இறைவன் உண்டோ அன்னைக்கே நீயும் உண்டு, என்னைக்கு இறைவனும் நீயும் இருக்கிறீங்களோ அன்னைக்கே இறைவனை நெருங்க விடாமல் தடுக்கின்ற தடைகள், ஆணவம், கண்மம், மாயை என்று சொல்லக்கூடிய அந்த 3 பொருள்களும் தலை என்ற பெயரிலே அதுவும் இருக்கிறது. அதுக்கும் அழிவு கிடையாது, தோற்றம் மறைவு எதுவுமே கிடையாது. நமக்கும் என்னன்னா சாவர மாதிரி சாவும். திரும்ப எங்கேயாவது பிறந்து என்ன பண்றோம், திரும்ப எத்தனையோ பிறவி பெற்று இழைத்திடும் தீமையெல்லாம்
இப்பிறவி ஒன்று பெற்று அத்தனையும் முடித்து விட்டேன். பட்டத்தார் படத்துல வருது இல்ல, எத்தனையோ பிறவி பெற்று, தெரியல எனக்கும், முன்னும் எத்தனை எத்தனை அப்பனோ, பின்னும் எத்தனை எத்தனை அன்னையோ, இன்னும் எத்தனை எத்தனை ஜென்மமோ. எத்தனை பிறவி எடுத்தோம் தெரியல, எடுத்துக்கிட்டே இருக்கிறோம். ஆத்மாவுக்கு அறிவு இல்லை, உடம்பு மட்டும் சட்டை, ஆத்மா போடுற சட்டை, ஆத்மா போடுற இந்த சட்டைய நாம மாத்தி மாத்தி போட்டுக்கிட்டே இருக்கிறோம். ஆத்மா என்பது அழிவில்லாமல் இருக்கிறது. ஆக எல்லா உயிர்களிலுமே இருக்கின்ற ஆத்மா இருப்பதையா, அது எல்லாமே இறைவனுடைய பாதுகாப்பிலே இருக்கிறது. ஆக இறைவன் எல்லாமாகவும் இருக்கிறான், ஒருவனாகவும் இருக்கிறான். ஒன்றானவன் உருவில் இரண்டானவன், உருவான செந்தமிழில் மூன்றானவன். ஒன்றாயிருக்கிறான்னு சொல்லிட்டு இருக்காதையா, அவனே அம்பாளை வெளியில காட்டுறான், அவனுக்குள்ள இருந்து அம்பாளை வெளிப்படுத்துறான். அப்ப ரெண்டாயிரம். அதுக்கப்புறம் என்ன பண்றான், அம்பாள் இருந்து அப்புறம் என்ன பண்றான், மாயா, அந்த சுத்த மாயையிலிருந்து அசுத்த மாயை தோற்றுவிக்கிறான். அசுத்த மாயை ஒரே அசிங்கமா இருக்குது, நீளமா இருக்குது, கருப்பா இருக்குது. அதுதான் வேற ஒண்ணும் இல்லை, நம்ம திருமால். அவர் கருப்புசாமினே ஒரு நம்ம ஊர்ல, வடநாட்டில் கிருஷ்ணசாமி. கிருஷ்ணங்கிற வார்த்தைக்கு என்ன தமிழ்னா கருப்பன் தான். கிருஷ்ணங்கிற வார்த்தைக்கு தமிழ்ல கருப்பன் தான். கண்ணன் கருப்பா இருக்கிறாங்கிறது தான் கண்ணன், கருப்பா இருக்கிறான். வந்தானே அவனையே வச்சு எல்லாத்தையும் பாதுகாப்புறான். அவனுக்குள்ள இருந்து திரும்ப எல்லாம் தோன்றுது பார்த்தீங்களா. அவன் ஒரு இடத்துல ஒரு அம்பாவை மட்டும் தோற்று வச்சுட்டு அவர் விட்டுட்டாரு. அதுக்கப்புறம் சும்மா இருக்க மாட்டேங்கிறான் அம்பா. அவர் ஒன்று தோற்று வைக்கிறா, அப்புறம் அது ஒன்று தோற்று வைக்கிறா, அப்புறம் அது ஒன்று தோற்று வைக்குது. இப்படியே இந்த பிரபஞ்சம் முழுசு தோற்றி வந்து விட்டது. ஆனால் எல்லாம் நிலைத்த பொருளே, தோன்றியதை தவிர பிறக்கல. ஒன்றிலிருந்து இன்னொன்று வந்தது, அவ்வளவுதான். ஒன்றிலிருந்து இன்னொன்று வந்தது. நம்ம செல்கள் என்ன பண்ணுது, ஒரு செல்லு அப்படியே குட்டி போட்டு குட்டி போட்டு பெரிய 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 ஒரு செல் உள்ள போச்சு, அது அப்படியே பெரிய 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 ஒரு குழந்தையா வந்துருச்சு. இப்போ குழந்தையாவே இருக்கிறோம் நம்ம. அப்புறம் நிறைய கோடிக்கணக்கான செல்கள் சேர்த்து 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 இம்மாம் பெரிய ஆளாயிட்டோம். பெரிய ஆளானதுக்கப்புறம் திரும்ப அறிய ஆரம்பிச்சு பிரச்சனை வந்துருச்சு. என்ன, நமக்கு சாப்பிட்டதே எத்தனை நாள் தான் சாப்பிடுது, மாற்றி மாற்றி சாப்பிட்டு இல்லை. அதனால பார்த்து இது போல இது எனக்கு ஒன்றும் பிடிக்கல அப்படின்னு அந்த செல்லு சொல்ல ஆரம்பிச்சிருச்சு. அது போலலாம் வாயு சொல்ல ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் பொருட்கள் சாப்பாடுலாம் குறைய ஆரம்பிச்சிருச்சு. சாப்பாடு குறைய 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 செல்கள் குறைஞ்சிக்கிட்டே வரும். குறைஞ்சிக்கிட்டே வர வர கடைசியாக எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த 100 வயசு 120 வயசு இருக்காங்கல்ல, அவங்களெல்லாம் தூக்கிட்டு போகும்போது எடுத்து கொண்டு வராங்க, அப்படியே கட்ட முடியுது குழந்தை மாதிரி. ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற உயிர் இருக்குல்ல, அந்த உயிர் இறைவனுக்கு சமமான ஆற்றல். அந்த ஆற்றலை உணர்ந்து கொண்டோமானால் நமக்குள்ளேயே இறைவன் இருக்கிறார். தேடி அடைய வேண்டிய அவசியம் இல்லை. அவன் ஒருவனாக இருக்கிறார், ஒருத்தியாக இருக்கிறான். இதுதான் சைவ சித்தாந்தத்தில் முதல் சூத்திரமே இதுதான். அவன் அவள் அது எனும் அவை வினைமையின் தோற்றிய திதியே ஒடுங்கி மனத்துலதான் அந்தம் ஆதி. முடிவும் அதுதான், தொடக்கமும் அது. அந்தம் ஆதி என்மனார் புலவர். காலங்காலமாக புலவர்கள் புலனுணர்வு புலன்களை வென்றவர்கள் சொல்லிக் கொண்டு வருகின்ற நுட்பமான கருத்து இதுதான். ஐயா, இதை புரிஞ்சுக்கும் முதல்ல அப்படின்னு சொல்றதுதான் ஏகன் அநேகன். அவன்தான் எல்லாருக்குமான பொதுவான இறைவனாக இருக்கிறான். எல்லாருக்கும் பொதுவான இறைவனாக. சிவன்னு சொல்லும்போது சிறப்பா நமக்கு மட்டும், இறைவன் சொல்லும்போது எல்லாருக்குமாக இருக்கிறான். எல்லா மதத்திலையும் இறைவன் ஆண்டவர், ஆண்டவரே இறைவனே பரமலோகத்தில் இருக்கும் பரமவிதாலும் ஒரே. அதனால ஒன்றும் கவலைப்படாது. ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க. அடுத்தாப்புல அடுத்தது ஏகம் எடுத்தாண்ட வேந்தனடி